வணக்கம், நான் உங்கள் சங்கவி. என்னடா ஒரு வார நாளாக எந்த ஒரு காணொலியுமே போடலையே, என்னாச்சு, சங்கவி உயிரோட தான் இருக்கிறாங்களா இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிட்டாங்களா, சேனலே க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நீங்கள் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜஸ் போட்டிருந்தீங்க, ஏன் வீடியோஸ் போடலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் எடுத்துருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணி பேசக்கூட முடியலை என்னால். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு ஒரு கிழமையாக சரியான காய்ச்சலும் இருமலுமாக இருந்ததால் என்னால் எந்த ஒரு காணொலியுமே போட முடியாமல் போயிடுச்சு. இடையில கூட நான் யோசித்தேன், சரி நான் வந்து காணொலி எடுத்து பதிவிடலாம், காய்ச்சல் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி யோசிச்சப்போ எனக்கு சரியான இருமலாக இருந்ததால் தொடர்ச்சியாக என்னால் கதைக்க முடியாது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நான் தொடர்ச்சியாகவே அப்படியே கதைச்சி முடிச்சிடுவேன். அப்போ அதனால் அவ்வளவு நீளமாக என்னால் கதைக்கலாது. இன்றைக்குமே கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கதைக்க போகிறேன் இன்றைக்கி. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் இடைவெளின்றது ஒரு பெரிய கேப் மாதிரி தான் உண்மையிலேயே. ஏன்னா நிறைய பேர் என்னோட செய்தியை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, எப்போ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நான் இதுக்கு உங்களை எல்லார்ட்டையுமே மன்னிப்பு தான் கேட்க முடியும். ஏனெண்டா ஆரம்ப கட்டங்களில் நான் தொடர்ச்சியாகவும் ஒவ்வொரு நாளுமே வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கு பின்னுக்கு என்னென்னு சொல்கிறது, யார் கண்டுபட்டுச்சோ என்ன நடந்துச்சோன்ற மாதிரி என்னால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து எனக்கு அப்பப்போ அப்படியே விட்டு போகுது. இருந்தாலும் இப்பொழுது நான் கடைசியாக வந்து இந்த உடல்நிலை வந்து சீராக இல்லாததால் என்னால் காணொலி எடுத்து போடலாமல் போயிட்டது. நலம் விசாரித்த எல்லாருக்குமே எனது மனமார்ந்த மிக்க நன்றிகள். இருந்தாலும் இன்னமுமே உங்களுடைய அன்பும் ஆதரவையுமே மேலும் மேலும் எனக்கு தந்து கொண்டே இருங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு அது மிக்க அவசியமான ஒரு விஷயம். ஸோ கட்டாயமாக இன்றைக்கி நான் நிச்சயமாக உங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருப்பேன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் செய்தியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, வளமையாகவே கோடை காலம் வர்றது தான், இந்த முறையும் அதே மாதிரி தான் ஒரு கோடை காலம். ஆனால் இருந்தாலும் வளமைக்கு மாறாக என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அதிகளவான ஒரு வெப்பமான ஒரு காலநிலையாக இருக்குது. ஆகவே நிச்சயமாக சிறுவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், இந்த வெளியில் வந்து நீங்கள் செலவிடுகின்ற நேரங்களை அதிகமான அளவு குறைச்சி கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த ஒரு வெப்பநிலை வந்து உடல் சார்ந்த தோல் சார்ந்த நோய்களையும் தரும், அதை விட வேறு நோய்களையுமே தரும். ஏனெண்டா அதிகளவாக நீர் உடலில் இருந்து அகற்றப்படுறதால மரணங்கள் கூட நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், நல்லா வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்கு குளிர்மையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கான குளிரான உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். அதாவது குளிரான தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறது, அதெல்லாம் தயவு செய்து செய்திடாதீங்க. இதுதான் இன்னுமே உங்களுக்கு வருத்தங்களை கூட்டுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கட்டாயமாக வேறு கீரை வகைகள், பழ வகைகள், வத்தக பழம் போன்ற அப்படியான பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நல்லாவே நீங்கள் பேணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக நிறையவே தண்ணி குடிச்சு கொள்ளுங்க. குறைஞ்சது கூடியது ஒரு 3 லிட்டராச்சும் ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க இந்த ஒரு காலப்பகுதிகளில். சரி, இப்போ செய்திக்குள்ளே போகலாம். என்ன செய்தின்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். நான் இந்த காய்ச்சலாக இருந்தாலும் கூட நார்மலாகவே சமூக ஊடகங்களை வந்து பார்க்குறப்போ அதில் அதிகமாக நான் பார்த்த ஒரு விஷயம், இந்த குரங்குகள் ஏற்றுமதி சம்பந்தமான நகைச்சுவையான சில படங்களாக இருக்கட்டும் அல்லது அது தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும் நிறையவே நான் பார்த்துருந்தேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில செய்திகளும் வந்து பார்த்துருந்தேன். அதாவது அந்த செய்திகளில் வந்து அவ்வளவு விளக்கமாக எதுவுமே சொல்லப்படலை. அதாவது ஏற்றுமதி செய்யவிருக்கிறார்கள் என்ற மாதிரி மட்டும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஏன் ஏற்றுமதி செய்கிறார்கள், இதன் பின்னால் இருக்கின்ற விடயங்கள் என்னென்ன, உண்மையிலேயே மிருக காட்சி சாலைக்கு தேவைப்பட்டு தான் இந்த குரங்குகளை வந்து அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்களா என்கின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து நார்மலாகவே நிறைய பேர்கிட்ட இருக்குது. அவ்வளவு முக்கியமானதாக குரங்கு நம்ம நாட்டில் இருந்து கொண்டு போகிற அளவுக்குன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இதை நிறைய பேர் நகைச்சுவையாக தான் நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்களே தவிர இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை வந்து யாருமே கவனிக்க மறந்துட்டீர்கள் என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அது என்னவாக இருக்கும் என்ற ஒரு சின்ன அறிவை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தண்டு வைங்களேன், ஒரு சின்ன ஒரு தகவல் தான் அது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லலாம்ன்றது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ நான் சொல்லுறேன், நீங்கள் அதுக்கு பிறகு அது சம்மந்தமாக நீங்களுமே தேடி பார்க்குறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஸோ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே போயிடலாம்.
இந்த ஒரு குரங்கு ஏற்றுமதி என்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவதாக சீனா எங்களோட நாட்டில் வந்து சீனா அரசாங்கம் வந்து கேட்டிருந்தார்கள், ஒரு 1,00,000 குரங்குகளை வந்து எங்களோட நாட்டுக்கு நீங்கள் தரணும் என்ற மாதிரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஊடகத்துக்கு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருந்தது. சரியா, ஊடகத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் பரவலாக எல்லாருமே இந்த நகைச்சுவையாக எப்படி என்ன சொல்கிறது, குரங்கெல்லாம் போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் எடுக்க நிற்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் வந்து பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி போகிற மாதிரி அந்த மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் நிறையவே பகிரப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள்ன்றது உண்மையிலேயே எங்களோட நாட்டுக்கு தேவை இல்லாத உண்டா, ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்களே, அப்போ எங்களோட நாட்டுக்கு தேவை இல்லாத உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அப்படின்னு சொல்ல முடியாது. நாட்டிலிருந்து குரங்கை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு குரங்கு அப்படி என்ன நாட்டுக்கு பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோமலாவே விவசாயத்துறையை எடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் எப்பயுமே குரங்குகளால் ஏற்படக்கூடிய ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு அழிவு அல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சேதங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே குரங்குகளால் அடிக்கடி இந்த விவசாயத்துறையில் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன அழிவுகளாக இருக்குது. என்னென்னா கூடுதலாக தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்க, பயிர்கள் வச்சிருக்கிறவங்க என்ற வீட்டில எல்லாம் குரங்குட தொல்லை சரியான மோசமாக இருக்கும். எல்லாருமே இந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு துரத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியான இந்த குரங்குகள் வந்து நாட்டில் இருக்கிறதையும் விட ஓரளவுக்கு சீனாவும் கேட்டு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே அனுப்புறதே பெட்டர்ன்ற மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இருந்தப்போ இந்த பசலைகளினுடைய இறக்குமதி எல்லாத்தையும் நிப்பாட்டி விவசாயத்துறைக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தார் இல்லையா. அதையும் விட குரங்குகள் செய்கிறது அவ்வளோ பெரிய நஷ்டம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏற்றுமதிக்கு பின்னால் சொல்லப்பட்ட அந்த விஷயம் வந்து என்னவாக இருந்ததுன்னா, மிருக காட்சி சாலைக்கு அவர்கள் கொண்டு போகின்றார்கள் அங்கு வைத்து பராமரிக்கிறதுக்குன்ற மாதிரி இருந்தாலும் கூட தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கிடையாது. அவர்களுடைய இந்த குரங்கை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான நோக்கம் வந்து அது கிடையாது என்ற மாதிரி மறுப்பு கருத்துக்கள் வந்து தெரிவிக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பனை பொருட்கள், மருந்து சார்ந்த பொருட்களை வந்து எப்பயுமே தயாரித்ததன் பின்னர் சந்தைப்படுத்தலுக்கு முதலே வந்து நிறைய கட்டங்கள் இருக்கும் அதனை பரிசோதனை செய்கிறதுக்கு. ஸோ அதில் ஒரு கட்டமாக இந்த விலங்குகள் மீது பரிசோதிக்கப்படுறது வந்து வழமை. அப்போ அந்த மாதிரி இந்த குரங்குகளை கூடுதலாக தெரிவு செய்வார்கள் பரிசோதிக்கிறதுக்கு. என்னென்னா மனிதனுடைய உடல் ரீதியான மரபணுக்கள் வந்து அதனோட ஒத்து போறதால குரங்கில பரிசோதிப்பார்கள் வழமையாகவே. அப்ப அப்படி இருக்கிறப்போ இந்த குரங்குகளை சீனாக்கு அனுப்பி அவர்கள் அங்கு இந்த மருத்துவ ஆய்வு கூடங்களில் வச்சு இதனை வந்து பரிசோதனை செய்வதற்குத்தான் குரங்குகளை கொண்டு போகிறார்கள் என்கின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து தற்பொழுது பரவி கொண்டிருக்குது. இதுல வந்து குறிப்பா இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இங்க விவசாயத்துக்கு நஷ்டத்தை விளைவிச்சதோ இந்த குரங்குகள், அதே மாதிரி சீனாவிலையும் கூட குரங்குகள் வந்து அவர்களுடைய விவசாய பயிர்களுக்கு நஷ்டத்தை விளைவித்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் அந்த நாட்டு மக்கள் என்ன செஞ்சுட்டோம்னா, இந்த குரங்குகளை வந்து அடிச்சு துரத்த இயலாது, கொல்ல இயலாது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தங்களுடைய உணவுகளில் எடுக்க வலிக்கிட்டாங்க. சரியா, உணவாக உட்கொள்ள வலிக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் சீனாவில் இருந்து வேறு வேறு நாடுகளுக்கு குரங்குகள் ஏற்றுமதிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பரிசோதனைகளுக்கு. சரியா, குறிப்பாக அமெரிக்காவை கூட சொல்லலாம். அப்போ மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டா இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமே சரியான போட்டி இருக்கும் எப்பயுமே. அப்போ அதனால இந்த பரிசோதனைக்காண்டி குரங்குகள் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வேறு வேறு நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மக்களும் என்ன செஞ்சிட்டார்கள், சீனாவிலிருந்து விவசாயத்துக்கு அது ஒரு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களோட உணவில் எடுத்துக்கொள்ள வலிக்கிட்டாங்க. குரங்கு எல்லாத்தையுமே சாப்பிட வலிக்கிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற ஒரு காலப்பகுதியில் 2016ஆம் ஆண்டில் குரங்கினுடைய எண்ணிக்கை வந்து சடுதியாக அங்கே குறைஞ்சிட்டுது. அப்போ ஒரு பொருள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பொருள் சரியான தேவைப்படுகிறது, ஆனால் அதனுடைய அளவு குறைவாக இருக்குன்றப்போ சந்தையில் எப்பயுமே அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் 2016ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சதால என்ன செஞ்சிருக்கு, அந்த ஒரு குரங்கினுடைய விலை இலங்கை பெறுமதிக்கு கிட்டத்தட்ட 4,50,000 ரூபாய் வரைக்குமே போயிருக்கு 2016. சரியா, அதன் பின்னராக குரங்கின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்குது. இப்போ அண்மை காலத்தில் கூட மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காண்டி வித்தியாசமான முடிவுகள் எடுத்திருந்துச்சு இல்லையா. கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்களுக்கு கூட
காதல் விடுமுறையெல்லாம் வழங்கியிருந்தார்கள். அந்த மாதிரி குரங்கினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு நிறைய செயல்முறைகளை எடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கிற காலப்பகுதியில் இவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வர்றதுக்கு வழிகிட்ட அந்த காலப்பகுதியில் தான் 2020ஆம் ஆண்டு கொரோனா வந்தது. கொரோனா வந்ததன் பின்னராக அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி அதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுல போட்டி போட்டு கொண்டிருந்து அதுக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்த காலப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குரங்குகளோட எண்ணிக்கை இன்னுமே அதிக அளவாக தேவைப்பட்டு கொண்டிருந்தது பரிசோதனைகளை பரிசீலித்து மருந்துகளை பரிசீலித்து பார்க்கறதுக்காண்டி. அப்போ இப்படியான காலப்பகுதியில் திருப்பியுமாக குரங்கினுடைய தேவை வந்து அதிகப்பட்டது. அதனால் அதனுடைய விலை இன்னுமே அதிகரித்து 2021ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா குரங்கினுடைய விலை இலங்கை பெறுமதிக்கு 19,20,000 ரூபாய், கிட்டத்தட்ட நாங்கள் 2 மில்லியன் ரூபாய் என்று கூட எடுக்கலாம். ஸோ அந்தளவு விலைக்கு வந்து விற்கப்பட்டது இப்போ 2021ஆம் ஆண்டு. அப்படி பார்க்குறப்போ அடுத்தது 2022, இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது 2023ஆம் ஆண்டு. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், அப்போ இந்த 1,00,000 குரங்குகள் இலங்கை நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்ய இருக்கணும், இந்த குரங்குகளை என்ன விலைக்கு இவங்க கொடுக்க இருக்கணும், எவ்வளோத்துக்கு ஏற்றுமதி செய்ய போகிறாங்க என்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். ஆனால் யாருக்குமே இதெல்லாம் அந்த நேரத்தில் தோணலை. எல்லாருக்கும் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் யோசிச்சுமே தவிர இதுகள் நிறைய பேர் நாங்கள் யோசித்து பார்க்கல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கள் என்ன சொல்லினோம்னா ஒரு குரங்கு 50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, 2021ஆம் ஆண்டில் 19 லட்சம் சரியா 2 மில்லியனுக்கு போன குரங்கு சீனாவில் இலங்கை விற்பனைக்கு சீனாவில் வந்து அந்த விலைக்கு போன குரங்கு இப்போ வெறும் 50,000 ரூபாய்க்கு சீனாங்கிற நாட்டுகிட்ட இருந்து வாங்குது அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்குதா? தெரியலை எனக்கு. ஸோ இந்த ஒரு செயற்பாட்டுக்கு பின்னால் எத்தனை ஊழல் சம்பவங்கள் இல்லாட்டி எத்தனை பேர் இதுக்கு பின்னுக்கு காசு சம்பாதிக்க போகிறார்கள் என்றதெல்லாம் நிச்சயமாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக போய்விடுமான்றது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே இதுக்கான பதிலாக மக்களாகிய நாங்கள்லாம் தேடணும். உண்மையிலேயே என்ன விலைக்கு போகுது, இவங்க இதில் எத்தனை பேர் 50,000 சொல்லிப்போட்டு இதை விட கூட விலைக்கு விற்றுட்டு காசுகளை வந்து கணக்கில் கூட காட்டாமல் இருக்கலாம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நாம் எடுத்து தான் பார்க்க வேண்டி இருக்குது. சரி, பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதானே, நாமளும் நிறையவே இதை பற்றி நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னுமே விரிவாகும் காணொளி வந்து பதிவிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்ற மாதிரி தான் வந்திருந்தேன். இருந்தாலும் இன்னொரு கருத்தை சொல்லணும். அதாவது இயற்கை வளங்கள்ன்றது இலங்கை நாட்டில் நிறையவே கொட்டி கிடக்குது. அப்படி தான் இந்த குரங்குகளும் கூட நிறைய விலங்குகள் வந்து எங்களோட நாட்டில் வந்து இருக்கணும். இப்படி அவர்கள் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களோட அந்த சூழல் இருக்குது தானே. இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், திடீர்னு 2 பேரை பிரிச்சுட்டோம்னா என்ன நடக்கும்? ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த மாதிரி தான் இதுவுமே கூட திடீரென்று அவ்வளவு குரங்குகள் இருக்கிற நேரங்களில் இப்படி இவங்க குரங்குகளை ஏற்றுமதி செய்கிறதால குரங்குகளோட எண்ணிக்கையில் எந்த வித மாற்றம் ஏற்படாதப்பா, அதான் அவ்வளோ இருக்கே திருப்பி இனப்பெருக்க நடந்து கொண்டு இருக்கும் என்ற மாதிரி சொன்னாலும் கூட எப்பயுமே நீங்கள் இயற்கையை இயற்கையாகவே விட்டுவிட்டா அதுக்கு எந்த ஒரு குழப்பமுமே கொடுக்காம அதை அப்படியே விட்டுனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது அந்த பாட்டில் இருக்கும். உங்களுக்குமே எந்த ஆபத்தும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆனால் இயற்கையை நீங்கள் குழப்புவீர்களாக இருந்தால், அதனுடைய சமநிலையை நீங்கள் குழப்புவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இயற்கையும் உங்களை குழப்பும். அதுக்கான ஒரு உதாரணத்தை வந்து நீங்கள் இப்பயே அனுபவிச்சுருக்கீங்கன்னா சொல்ல வேணும். என்னடா அனுபவிச்சுருக்கிறோம்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்பநிலையை தான் சொல்கிறேன். மரங்களை வெட்டிட்டே போனீங்க, இப்போ அதற்கான விளைவு வந்து இப்போ அதிக அளவு வெப்பநிலையை வந்து நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கு இல்லையா. இனிமேலும் வெட்டி கொண்டு போனீங்கன்னா ஒரு காலத்தில் அப்படியே என்னென்னு சொல்கிறது, வெயிலையே வெந்து அப்படியே போயிட வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு காலில் தான் போகும். அப்போ இந்த விலங்குகளை அழிக்கிறதால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இயற்கை தேர்வு கொள்கைகள் நிறைய விஷயம் இருக்குது இல்லை. ஸோ இயற்கையினுடைய சமநிலை எப்பயாச்சும் எப்படியோ மாறுபடுதுன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமாக இயற்கையில் குழப்பம் ஏற்பட பார்க்கும். ஆகவே இயற்கையை இயற்கையாகவே விட வேணும், அதை வந்து எப்பயுமே குழப்பக்கூடாது. இதனூடாக ஏதாச்சும் விளைவுகள் இயற்கையில் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீர்களாக இருந்தால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இதில் வந்தால் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி ஒவ்வொரு யோசிக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.